வணக்கங்க. இன்றைய கதைப்பாட்டு நிகழ்ச்சியில் நம்ம வழக்கம் போல் ஒரு அற்புதமான பாடலை பார்க்க போகிறோம். இந்த பாடலை கவியரசு கண்ணதாசன் எழுத, வழக்கம் போல் கவியரசு கண்ணதாசன் எழுதினாவே ரெண்டு பேரும் மெயினாக ஞாபகம் வரும். ஒன்று ஐயா டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள் அல்லது சுசிலாமா தான் அதிகமாக ஞாபகம் வரும். இந்த பாட்டை சுசிலாமா ரொம்ப கம்பீரமாக பாடியிருக்காங்க. கம்பீரமாக பாடினதை விட வாழ்க்கையில் என்ன சொல்லுவாங்க, அமைதியாக வாழணும் அப்படின்னா கவலை இல்லாமல் வாழணும். குறிப்பாக கவலை இல்லாமல் வாழணும்னா இந்த பாட்டை கேட்டால் போதும். யோசிச்சிங்களா? அது உள்ளார கண்ணதாசன், கவியரசு கண்ணதாசன், சுசிலாமா, கவலை இல்லாமல் வாழ்கிறதுக்கு என்னடா பாட்டு? அவ்வளோ ஒரு கொஞ்சம் நல்லா தெரிஞ்சவங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. இருந்தாலும் நான் வார்த்தைகளை சொல்கிறேன், கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா கண்டுபிடிக்க முடியல, கண்டிப்பாக பாட்டு வரப்போகுது. என்ன சொல்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டில் கவியரசு கண்ணதாசன் எழுத சுசிலாமா என்ன பாடியிருக்காங்கன்னாக்க, போகிற போக்கில் நம்ம ஒருத்தனை பார்த்து சொல்லுவோம். ஒருத்தன் ஜாலியாக பாட்டு பாடிட்டு போவான், விசில் அடிச்சுட்டு போவான், இல்லை காரில் போவான், இல்லை நம்மளை கேட்பான், அப்புறம் எப்படி இருக்கே அப்படின்னு கேட்பான். வெளிநாட்டில் ஃபாரினில் ஒர்க் பண்ணுவான், இல்லை கவர்மெண்ட் ஜாப்பில், இல்லை ஒரு ஜாபில் ஒரு ப்ரைவேட்டோட பெரிய போஸ்டிங்கில் இருப்பான், எப்படியோ பணம் சம்பாதிச்சுப்பான், நல்லா இருப்பான். அவன் நம்மளை கேட்பான், அப்புறம் நல்லா இருக்கியா அப்படின்னு. நம்ம அவனை பார்த்து என்னமா சொல்லுவான், உனக்கு என்னடா கவலை இல்லை, கவலைத்த ராசா, உனக்கு என்ன கவலை அப்படிமோ. ஆனால் உண்மையிலேயே கவியரசு கண்ணதாசன் என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தனை ஈஸியாக சொல்லிடுறேன் உனக்கு என்ன கவலை இல்லை, ஆனால் அந்த கவலை இல்லாமல் வாழ்கிறதுக்கு ஒரு நிறைய ப்ராசஸ் இருக்குது தம்பி அப்படிங்கிறார். அவருக்கு நம்மெல்லாம் தம்பிகள் தானே, இல்லை பிள்ளைகள்னு வச்சுக்கங்களேன். கவலை இல்லாமல் வாழ்கிறதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒருத்தனை பார்த்து உனக்கு என்னடா கவலை, கவலைத்த ராசா அப்படின்றான். ஆனால் அவன் கவலை இல்லாமல் வாழ்கிறதுக்கு இந்த ப்ராசஸ் எல்லாம் அவன் கடந்து வந்திருப்பான். அது என்னடா ப்ராசஸ் அப்படின்னாக்க, முதல்ல கவலை இல்லாமல் வாழ்கிறதுக்கு என்ன பண்ணணும், நம்மளுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கணும், பார்க்கணும். எந்த வழியில் போனால் நமக்கு அமைதியான வாழ்க்கை, நம்ம பாதுகாப்பான வாழ்க்கை, எல்லா சௌகரியமான வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்கணும். அப்படி நமக்கு அந்த சிந்திக்க தெரிஞ்சால் மட்டும்தான் எந்த வழியில் போகலாம் அப்படின்னு நமக்கு ஒரு ரூட் கிடைக்கும். இந்த வழியில் போனால் இப்போ சிந்திச்சா மட்டும்தான் நமக்கு ரூட் கிடைக்கும். அப்போ என்ன பண்ணணும், நமக்கு இந்த தொலைநோக்கு பார்வையில் பார்க்கணும். தொலைநோக்கு பார்வையில் பார்த்தா தான் நமக்கு நல்ல கிளியரான ரூட் கிடைக்கும். இந்த வழியில் போனால் ஈஸியாக ஜெயிச்சிடலாம். சரி, நமக்கு ஒரு ஐடியா கிடச்சி இந்த ரூட்டில் போகலான்னு. அந்த ரூட்டில் சும்மா கண்ணை மூடிட்டு போக முடியுமா? கண்ணை மூடிட்டு போக முடியாது. அந்த ரூட்லேயும் ரொம்ப கவனமாக போகணும். தொழில் போட்டி இருக்கும், போட்டி பொறாமைகள் இருக்கும். எந்த தொழிலை தேர்ந்தெடுத்தாலும் ரொம்ப கவனமாக பார்த்து விழிப்புணர்வோடு போகணும். அப்படி போனால் தான் நம்ம எதை நோக்கி போகிறோமோ நம்மளுடைய ட்ராவல் கண்டினியூ ஆகும். நம்ம செய்யக்கூடிய செயலான கண்டினியூ ஆகும். அப்படி கண்டினியூ ஆகும்போது நம்ம நிச்சயமாக நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துருவோம். போய் சேர்ந்த பிறகு நம்ம எதை எதிர்பார்த்து போனோமோ நிச்சயமாக என்ன பண்ணுவோம், இறைவன் நமக்கு அங்கே ஒரு டோரை ஓப்பன் பண்ணுவான். இதுக்கு தானப்பா, இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு டோரை ஓப்பன் பண்ணுவான். டோரை ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் எதற்காக வந்தீங்களோ, இப்போ சாமியை கும்பிட போயிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே அந்த போய் கதவை திறக்கும்போது சாமி இருக்கும். அப்படியே சாமி கும்பிடும்போது அப்படியே நம்ம மனசுல கவலையெல்லாம் போயிடும். அந்த கவலையெல்லாம் போச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக மன அமைதியோடு வாழலாம். பாருங்கள், உதாரணமாக ஒரு ஊருக்கு போகணுன்னு ஆசைப்பட்றோம். என்ன பண்ணலாம், வாழ்க்கையில் கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணலாம், இங்கே என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், இப்படி பண்ணலாம், எல்லாமே இங்கே டேக்ஸ் கட்டி ஒன்றும் இல்லை, பேசாமல் வெளிநாடு போய் ஃபாரின் போய் வேலை பார்ப்போமா அப்படின்னு சிந்திக்கணும்னு வச்சுங்களேன். சிந்தித்த பிறகு இப்போ உங்களுக்கு ஐடியா கிடச்சி போச்சு, பார்த்துட்டீங்க, உங்களுடைய மனக்கண்ணில் பார்த்துட்டீங்க, எல்லாம் ஜெயிக்கலாம், இது பார்த்தாச்சு. அடுத்து என்ன பண்ணோம், இப்போ எந்த நாட்டுக்கு போகலாம், மலேசியா போகலாமா, சிங்கப்பூர் போகலாமா? மலேசியா என்ன பணம் மதிப்பு கம்மியாக இருக்குது, சிங்கப்பூர் போகலாம். சரி, சிங்கப்பூர் எப்படி போகிறது? அப்போ ஒரு ட்ராவல் ஏஜென்ட்டுக்கு போகணும். அந்த ட்ராவல் ஏஜென்ட்டை போய் சிங்கப்பூர் அப்ளை பண்ணணும். அப்புறம் அப்ளை பண்ண பிறகு என்ன பண்ணுவான், டிக்கெட்டு விசாலாம் போட்டு கொடுத்துறான். நீங்கள் விசாலாம் கொடுத்துட்டு நேராக போய் ஏர்போர்ட்டு போயிட்டீங்க. ஏர்போர்ட் போனால் ரயில்வே ஸ்டேஷன் போவீங்களா? ஏர்போர்ட் தான் போகணும். ஏர்போர்ட் போன பிறகு அமெரிக்கன் போகிற ஃப்ளைட்டில் ஏறி உட்காரீங்களா, இல்லை துபாய் போகிற ஃப்ளைட்டில் உட்காரீங்களா? அதங்கே போயும் கூட என்ன பண்ணணும், பார்த்து கேட்டு தெரிஞ்சு சிங்கப்பூர் போகிற ஃப்ளைட்டில் ஏறி உட்காரணும். சிங்கப்பூரில் பெரிய உட்காந்தாச்சு. அங்கே இப்போ சிங்கப்பூரில் இறங்கியாச்சு. நீங்கள் எந்த கம்பெனி போகணும், இப்போ அந்த கம்பெனி நேராக போகணும். அங்கே போய் ஜாயின் பண்ண பிறகு போய் இங்கே பார்த்து அங்கோட ஜெனரல் மேனேஜரை பார்த்து உங்கள் லெட்டர் கொடுக்கணும். லெட்டர் கொடுத்த பிறகு உங்களை அப்பாயின் பண்ணுவாங்க. அப்பாயின் பண்ண பிறகு நீங்கள் போய் ஜாயின் பண்ணிட்டீங்க. ஜாயின் பண்ண பிறகு ஒரு மாதம் ஃபுல்லாக வேலை பார்க்குறீங்க. வேலை பார்த்த பிறகு சம்பளம் கொடுப்பான் லட்சத்தில். இந்த சம்பளத்தை வாங்கி பார்க்குறீங்க. பார்க்கும்போது தான் அப்பாடா சிங்கப்பூர் போகணுன்னு அன்றைக்கி முடிவு பண்ணோம். நல்லபடியாக சேர்ந்து அன்றைக்கி சம்பளம் ஒரு மாதம் சம்பளம் ஆகிட்டானா ஒரு பெருமை சொல்லுவீங்களே,
இந்த பெருமூச்சு விடுறதுக்கு தான் அந்த ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் வார்த்தையால் சொல்கிறத விட அவரோட வரிகள் அப்படியே பாடி கேட்டோம்னா, நானும் நிறைய தடவை கேட்டிருக்கேன், இது கேட்காத தமிழ்நாட்டில் யாருமே இருக்க முடியாது. இதை விட சிறந்த கான்ஃபிடென்ட்டுக்கு கவிஞர் கண்ணதாசன் இந்த பாடலை சொல்லியிருக்காருல்ல, இதை விட தன்னம்பிக்கைக்கு, குறிப்பாக அதாவது கவலை இல்லாமல் வாழ்கிறதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் இது வரைக்கும் தமிழ் சினிமா நான் கேட்டதே கிடையாது. இப்போ நீங்கள் அதை கேட்க போகிறீங்க. நான் மேடம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே சார். பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தால் வாழலாம், வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில், ஆழக்கடலும் சோலையாகும், ஆசை இருந்தால் நீந்தி வா. சிறப்புமா, சிறப்பு சிறப்பு. பாருங்கள் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கா பாருங்கள். கவலை இல்லாமல் வாழ்றதுக்கு முதல்ல பார்க்க தெரியணும். பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பாதை தெரிந்தால் பயணம் தொடரும், பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தால் நம்ம வாழலாம். எவ்வளோ ப்ராசஸ் பார்த்தீங்களா? பார்க்க தெரியணும், பார்க்க தெரிஞ்சாதான் என்ன, பார்க்க தெரிந்தால் அவருக்கு நல்ல பாதை தெரியும், இப்படி தான் போகலான்னு. பாதை தெரிஞ்ச போகணுமா, அதில் கண்ணை மூடிட்டு போக முடியுமா? பார்த்து நடந்தால் பயணம் தரும், கவனமோடு போகணும். அப்படி நம்ம பயணம் தொடர்ந்தால் தான் நம்ம போய் கதவு திறக்கும், இறைவனுடைய கதவு, கதவு திறந்தால் அவருடைய காட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தா கவலை எல்லாம் போயிடும், கவலை தெரிந்தால் வாழ்ந்தாலும். அப்பா நான் வார்த்தையில் சொல்கிறோம், உனக்கு என்னடா கவலைன்னு இப்போ தெரியுதா? கவலை இல்லாமல் வாழ்றதுக்கு எவ்வளோ பெரிய ப்ராசஸ்னு. நீங்கள் இதே மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா, இதே அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் கவலை இல்லாமல் வாழுங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, கவலை இல்லாமல் நீங்கள் தூங்கினாலும் சரி, இல்லை வேலை பார்த்தாலும் கவலை இல்லாமல் எப்போவுமே கவலை இல்லாமல் இருங்க இல்லையா? மீண்டும் நம்மெல்லாம் சேர்ந்து கவிஞர் கண்ணதாசனுக்கும் அந்த பாட்டை பண்ண சுசிலாமாவுக்கு ஒரு சல்யூட் தரணும். மீண்டும் அடுத்த பாடலில் நன்றி, வணக்கம்.